وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இளைஞர்களே, தாய்மார்களே, யுவதிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாதாந்த தர்பியா அமர்வில் இன்றைய தினம் அல் குர்ஆன் வியந்து பேசக்கூடிய மனித உணர்வுகள் என்ற ஒரு தலைப்பில் இன்றைய தர்பியா அமர்வு அமைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். சகோதரர்களே, சகோதரிகளே, அல் குர்ஆன் பேசக்கூடிய உணர்வுகள், மனிதண்ட எண்ணங்கள், மனிதண்ட சிறந்த இஹ்லாசான உணர்வுகள், சுப்ஹானல்லாஹ், அவைகளை நாங்கள் பார்க்குற நேரம் அழுதே போட்டுடுவோம் என்ற அளவில் அல் குர்ஆன் நிறைய மனிதர்களோட இஹ்லாசான எண்ணங்களை, உணர்வுகளை 7 வானங்களுக்கு மேலே இருந்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் புகழ்ந்து பேசுறதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அருமைத்துவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த இஸ்லாம் மார்க்கத்தை இந்த உலகத்தில் போதித்தார்களோ அந்த சத்திய மார்க்கம், சாந்தி மார்க்கம் இஸ்லாம், மனிதர்களோட உணர்வுகளை, அவங்களோட காயங்களை, அவங்களோட கஷ்டங்களை, மக்களோட அதாவது சுகதுக்கங்களை எல்லாம் அவங்களோட இடத்துல இருந்து பார்க்குற மார்க்கம், அதுதான் இஸ்லாம். இதுல எனக்கு ஒரு பாதிப்புண்டா நானும் என்ற குடும்பம் மட்டுமல்ல, இஸ்லாம் எப்படி பார்க்கணும்னா எல்லாரும் அதில் பங்கு வைக்கொண்டு பார்க்கணும். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அதை நான் கண்டும் காணாமல் போறன்றது இஸ்லாம் ஒரு நாள் விரும்பாது. அதை இஸ்லாம் எப்படி பார்க்க சொன்னால், ஏக்கு ஒரு கஷ்டம் என்றால் பி எனக்கு கொண்டு மில்லண்டு யோசிக்கப்படாது. பி எப்படி பார்க்க வரும், அது எனக்கு வந்த இந்த மாதிரி நோக்கோன்னு மார்க்கும் இஸ்லாம். சுருக்கமா எப்படி விளங்கணும்டா, எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு சிக்கல், கஷ்டம், பிரச்சனை, சோதனை வருமோ அந்த இடத்துல இஸ்லாம் அந்த மனிதன் இடத்துல இருந்து பார்க்கும். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி பதிவு ஒரு ஹதீஸ் சொல்ற பாருங்க, அதை சொல்லிக்கொண்டு உள்ளுக்குவாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மனிதர்களோட உணர்வை மதிச்சாங்கன்னு பாருங்க, எந்த அளவுக்கு அங்க இடம் கொடுத்த இடத்தை பாருங்க. ஒரு யூத சிறுமிய அவளோட கழுத்துல போட்டிருந்த வெள்ளி நகைகளுக்கு ஆசைப்பட்டு அந்த யூத சிறுமியை கொண்டுட்டான், கொலை செஞ்சுட்டான். ஒரு யூத சிறுமிய அவள் கழுத்துல போட்டிருந்த வெள்ளி நகைகளுக்கு, வெள்ளிக்கு ஆசைப்பட்டு அவளை கொண்டுட்டான். எப்படி கொண்டான் என்றால், 2 கல்லுகளுக்கு இடையில அந்த அந்த குழந்தையோட தலையை வச்சு 2 கற்களால் அடிச்சு நெருக்கி கொண்டான். இப்ப குழந்தை சக்கராத் நிலைமையில் இருக்குது. சக்கராத் நிலைமையில இருக்க ஆட்கள் அடையாளம் காண்ற நிலைமையில் இருக்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க என்றால், சில சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு அந்த சின்ன அந்த கேர்ள்கிட்ட போறா, அந்த பிள்ளைகிட்ட போறா சொல்லாங்க. இங்க என்னன்னா திம்மிகள் என்று சொல்லுவாங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டி வாழ்ந்த. இப்ப ரசூலுல்லாஹ் மக்கால எப்படி இருந்தாங்க எனக்கு தெரியும். ஹிஜ்ரத்துக்கு பின்னால மதீனால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாம்ராஜ்ய தலைவர் அவசரம் மாறிட்டாங்க. எந்த அளவுக்கு மாறுற என்று சொன்னால், இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்கு மாதாந்தம் வரி கட்டுவாங்க. வரி கட்டி எங்களே பாதுகாப்பு தாங்கன்னு கேட்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு ரசூல் உயர்ந்தாச்சு. இஸ்லாமிய அரசுக்கு வரி கட்டுவாங்க. வரியில விதிவிலக்கு இருந்துச்சு. விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு, வறியவர்களுக்கு, கஷ்டமானவர்களுக்கு கட்ட தேவையில்லை. இப்ப வரி கட்டி வாழ்ற நிலைமையில இஸ்லாம் பெரிய ஒரு இடத்துல வளர்ந்து இருக்குது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க என்றால், நீதி வலுவா மன்னர், அவர் நேர்மையானவர், உணர்வா மதிக்கிறவர். ஒரு மனிதன் பசியா கஷ்டமா அந்த இடத்துல இருந்து கஷ்டத்தை பார்ப்பாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சில நபித்தோழர்கள் அழைத்து கொண்டு போய்த்து அந்த கேர்ள் மரண தருவாயில் இருக்கிற நேரம் ஒருத்தர காட்டுறார். இவரா இல்ல, இவரா இல்ல, இவரா இல்ல, அந்த பிள்ளை இல்ல இல்லன்னு சொல்லு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாராலையும் சந்தேகிக்கப்படுகின்ற அந்த யூதன் பெயரை சொன்ன. இவராண்டு கேட்டதோ அந்த குழந்தை ஆமன்னு சொல்லிச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், பாதிக்கப்பட்ட அந்த கேர்ள்ட, அந்த பெண் குழந்தையோட இடத்துல இருந்து, அந்த குடும்பத்தவர்களோட உணர்வுகள் எப்படி இருக்கும் என்ற இடத்துல இருந்து அல்லாஹ்வுடைய என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அந்த யூதனை கொண்டு வந்து 2 கல்லுகளுக்கு இடையில அவனை வச்சு 2 கல்லுகளால் அடிச்சு அவனை கொலை செய்தார்கள். இதை இமாம் புகாரி பதிவு செய்யறாங்க. நான் ஏன் இந்த சம்பவத்தை ஆரம்பத்தை சொல்றேன்னால், இஸ்லாம் மார்க்கம் அடுத்த மனிதன் உணர்வை மேம்படுத்துது, அடுத்த மனிதன் கஷ்டத்தை ஏண்ட கஷ்டமாக பார்க்குது. இதுதான் இஸ்லாம். அடிப்படை அதை விலகி கொண்டு
நாங்க என்ன விளங்கணும்னா அல் குர்ஆன் வியந்து பேசுகின்ற மனித உணர்வுகள். இது வெறுமனே பேசி விட்டுட்டு போறதா கேள. இது ஒரு தர்பியாண்டாலே ஒரு பயிற்றுவித்தல், ஒரு பயிற்சி. குடும்ப சைதை நாங்க வந்திக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், பெரிய விஷயம். கணவன் மனைவியாக, உம்மா அப்பாவாக, மகள் தந்தையாக, தாய் மகளாக வந்திருக்கிறோம்னா பெரிய ஒரு பாக்கியம் தான். அப்ப வந்த நாடு நீங்கள் இந்த இடத்துல இருந்து போற நேரம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தோடு இங்கிருந்து போகணும்ன்றதான் இந்த அமர்விட முக்கியமான எதிர்பார்ப்பு. இஸ்லாமிய அக்கீதா என்னன்னா, 7 வானங்களுக்கு மேல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இருக்கிறார், அரசில் அமர்ந்து இருக்கிறார். அவன் தூணிலும் இருப்பான், திரும்பிலும் இருப்பான், அவன் கடலிலும் இருப்பான், தரையிலும் இருப்பான், மலத்திலும் இருப்பான், சலத்திலும் இருப்பான். நவுது பில்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அவன் அப்படி அல்ல, 7 வானங்களுக்கு மேல இருந்து மின் ஹபிலில் வரை பிடரி நரம்ப விட கிட்ட இருக்கிறான். அப்படின்னா பிடரி நரம்ப விட அல்லாஹ் கிட்ட இருக்கிறான், 7 வானங்களுக்கு மேல இருக்கிறான் என்றால் அஹ்லு சுன்னah வல் ஜமாஅத் அக்கீதா என்ன? 7 வானங்களுக்கு மேலதான் அவன் இருக்கிறான். சிந்தனையால, ஆற்றலால, அறிவால ஒட்டுமொத்த உலகத்தையும் சூழ்ந்திருக்கிறான். அவன் அறிவு எப்படின்னால், நாங்கள் இது விளைக்கிறோம், அக்கீதா வச்சு விளைக்கிறோம் என்னென்றால், அவன் அறிவு எப்படின்னால், கண் சிமிட்டலும் அவனுக்கு தெரியும், உள்ளங்கள் மறைத்து வைத்திருக்கின்றவைகளும் அவனுக்கு தெரியும். இந்த செகண்ட் உங்களோட மனதுல என்ன ஊர்ந்து செல்லுதுன்னு எனக்கு தெரியா, ஏண்ட மனசுக்கு என்ன ஊர்ன்னு உங்களுக்கு தெரியா. அவனுடைய உள்ளம் என்ன ஊசலாடுது, என்ன நினைக்குதுன்றது கூட எங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு தெரியும்? அல்லாஹ்வுடைய அறிவை நீங்க விளங்கணும். என்ன 7 வானங்களுக்கு மேல இருந்து அல்லாஹ் மனிதர்கள்ட சில நிகழ்வுகளை கண்டு அதிசயப்பட்டு பேசுறான். இப்படியுமா நினைக்கிற அளவு பேசுறான். வமா தஸ்குத்து மின் வர்கத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு இலை ஒரு மரத்திலிருந்து உதிர்வதாக இருந்தாலும், நெட்டு கலர்வதாக இருந்தாலும், அவன் அறியாமல் கலர்வது கிடையாது, அவன் அறியாமல் அந்த இலை உதிர்வது விழுவது கிடையாது. இதுதான் இஸ்லாமிய அக்கீதாட அடிப்படை. அப்படின்னா ஏண்ட வீட்டுக்கு பின்னுக்கு முன்னுக்கு மட்டுமா மரமே, எத்தனை ட்ரில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கு மரமே உலகத்துல எத்தனை கோடி கோடியான மரங்கள் இருந்தாலும் ஒரு மரத்துல ஒரு இலை உதிர்வதாக இருந்தால் அவன் அறிவுக்கு இல்லாமல் உதிர்வது கிடையாது. ஒரு பெண் கர்ப்பம் அடைகிறாள் என்றால், கர்ப்பம் களையுது என்றால், டெலிவரி ஆகுது என்றால் அவனுக்கு தெரியாமல் நடப்பது கிடையாது. பூமியில இருந்து ஒரு வித்து பூமியை பிளந்து வெளியில தள்ளுது என்றால் அவனுக்கு தெரியாமல் நடக்காது. ஆக அவன் அறிவு விசாலமானது. ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கண்ணால் ஆழ்ந்து அகழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு சின்ன தூக்கம் இல்ல, குரட்டை விட்டு உறங்குகின்ற தூக்கம் இல்ல. நான் மிச்ச நேரம் இருந்துட்டேன், டயர்ட் ஆயிக்குது, கொஞ்சம் நீ அரசியல் உட்கார்ந்துக்கோ, நான் போயிட்டு வாரேன் என்று சொல்ற நிலைமையில் அவன் இல்லை. அவன் 24 மணித்தியாலமும் கண் சிமிட்டாமல் முழு உலகத்தையும் தன் அறிவால் பார்த்து கொண்டிருக்க ரப்புல் ஆலமீன். இந்த ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட ஏண்ட உங்களோட செயல்களை பார்த்து வியந்து போறான். ஒன்று நினைங்க, இப்ப ஷேக் அவங்களுக்கு சொன்னாங்க, அதாவது இஸ்லாத்துல செயலுக்கு ஒரு நாள் கூலி இல்லை. நாங்க இருக்க தர்பியா வருது, இஸ்லாத்துல செயலுக்கு பெரிய செயலுக்குன்னு கூலி இல்லை. அல்லாஹ் தஆலா கூலிய கொடுக்க போறது எண்ணத்துக்கு தான் கூலிய கொடுக்க போறது. யாருட உள்ளங்கள்ல எல்லாம் இஹ்லாஸான எண்ணம் வந்துச்சோ அந்த எண்ணத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சு உலகம் அழியும் காலம் வரைக்கும் ஓதப்படுகின்ற வகையாக அல்லாஹ் மாத்தி வச்சுக்கிறான். அழுதுட்டு சில விஷயங்களை சொன்னான். எப்படி? யாருட உள்ளங்கள்ல எல்லாம் நல்ல இஹ்லாஸான எண்ணம் வந்துச்சோ அந்த எண்ணத்தை அல்லாஹ் தஆலா 7 வானங்களுக்கு மேல இருந்து பார்க்கிறான். பார்த்துட்டு மலாரண்டு அல்லாஹ் இடத்துக்கு வகையாக இறக்கினான். அதைத்தான் நான் பார்க்க போறோம். என்னன்னா சக்தி செயலுக்கல்ல, எண்ணத்துக்கு தான் சக்தி இருக்குது. ஒவ்வொருத்தரோட வாழ்வும் எண்ணம் தான், எண்ணம் தான் வாழ்வு. நான் நல்ல எண்ணத்தை மனசுல விதைக்கணும், என் வாழ்வு வளமான வாழ்வாக இருக்கும். அடுத்தவனை குடி தோன்றது, அடுத்தவனை பார்த்து கொண்டிருக்கிறது, அடுத்தவனுக்கு கேடு விளைவிக்கிறது, அடுத்தவன் இது போன மண்டப்பில எனக்கு அல்லாஹ் தந்தத்துல இருந்து அடுத்தவனுக்கு நல்ல நாடு இஹ்லாஸோட இருந்தால்
உணர்வு தூய்மையா இருந்தால் அல்லாஹ் எங்களை உயர்த்தி கொண்டே போவான். அது ஒரு நாளும் தட்டப்படாது, இழிவாகாது. எண்ணத்தால் உயர்ந்தவர்கள் நிறைய. இப்ப நான் சொல்ல போறவைகள் எல்லாம் உயர்ந்த எண்ணம் தான். இளமைக்குள்ள சிறப்புல ஒன்றுதான், நாங்க பர்லு தொழுறோம், சுண்ணத்தை பேணி தொழுறோம். முதுமைக்கு நாங்க போயிட்டோம், கதிரையில உட்கார்ந்து தொழுற ஒரு காலம் வருது. உங்களோட மனசு துண்டு துண்டா போகுது. சுஜூது செய்யணும் ஆசை, முழங்கால மடக்கேலா. முன்பின் சுண்ணத்து பேணி தொழணும் ஆசை, எனக்கு தொழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபஜ்ர் தொழுகையோட சுண்ணத்தை நான் விட்டதே இல்லை. எனக்கெல்லாம் இப்ப ஃபஜ்ர் தொழுறதே 7 மணிக்குத்தான், தூக்க டேப்லெட் போட்டா எழும்புறதே 7 மணிக்குத்தான். இந்த கவலைகள் எல்லாம் அல்லாஹ் கிட்ட எப்படி போகும் தெரியுமா? இளமையில செஞ்சு வந்திருந்தோமாக இருந்தால் போனஸாக போகுது, செய்ததாகத்தான் பதிவு செய்யப்படுது. ஏன் தெரியுமா? எண்ணத்துக்கு கூலி. நீங்க உங்களோட வீட்டுல மேல் தட்டுல சிசிடிவி கேமரா நீங்க அப்படி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு மிஸ்கின் பொம்புல வயிறெல்லாம் ஒட்டிப்போன நிலைமையில ஒரு குழந்தை பிள்ளைய தோல்ல போட்டுக்கொண்டு தூக்க இல்லாம வாரான். உங்களோட மனசு சொல்லிச்சு, இவளுக்கு இன்றைக்கு சாப்பாடு பார்சல் கொடுக்கணும், ஒரு 500 ரூபாய் சல்லிய கையில வைக்கணும் நீங்க நினைச்சீங்க. அல்லாட ஏற்பாடு. வாஷிங் மிஷின்ல குடும்ப போட்டீங்க, பாத்ரூமுக்கு தேய்ச்சி கழுவி கொண்டு இருந்தீங்க. அவள் வந்து தட்டினதை பெல் பண்ண ஒண்ணு உங்களுக்கு விளங்கல, மறந்துட்டீங்க, செகண்ட்ல மறந்துட்டீங்க. ஒரு அவருக்கு பிறகு ஞாபகம் வருது, அல்லா அந்த புள்ளிய தூக்கிட்டு வந்து சாப்பாடு கொடுக்க நினைச்சேன், சல்லி கொடுக்க நினைச்சேன், போயிட்டாலோ தெரியாண்டு டக்குன்னு நீங்க ரிலீஸ் பண்ணி பாக்குறீங்க கேமராவை. அவள் வாராள், தட்டுறாள் தட்டுறாள் தட்டுறாள், பெல் அடிக்கிறாள், உங்களுக்கு விளங்கல. சரி கவலை உங்களுக்கு. கீழே இறங்குறீங்க, பக்கத்துல வந்து கேட்குறீங்க, இப்பதான் போனேன்றீங்க, அங்க நீங்க தேடி பாக்குறீங்க, சந்திக்க கிடைக்கல. இப்ப நீங்களே நானும் மகத்தா பேசிடுவோம். மரமீனோட பட்டோலை தரப்படுது. அந்த பட்டோலையை நாங்க பார்த்தோம் என்றால் இந்த செயல் செய்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். செய்யல ஏ தெரியுமா? அந்த எண்ணம் இஹ்லாஸான எண்ண தரப்புள்ள செய்ததாகத்தான் பதிகிறான். இங்க 7 வானங்களுக்கு மேலிருந்து மனித உணர்வுகளை வியந்தி பேசுகின்ற ரப்புல் ஆலமீன் என்ற தலைப்புல நான் சொல்ற ஒவ்வொன்றையும் நீங்க பாருங்க, செயல் அல்ல, இஹ்லாஸான எண்ணம். அல்லாஹ் தஆலா எப்படி பார்க்கிறேன்னு ஒரு மனிதன் இடத்துல இருந்து பார்ப்பான். ஒரு மனிதன் பாதிப்புட வீரியத்துக்கு ஏற்றா போல எல்லாம் இறங்குவார். அவன் மனசு உடைஞ்சு போறதெல்லாம் விரும்ப மாட்டான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செஞ்சு கொண்டு வர ஆரம்ப கட்டம் அது. இப்ப அல்லாஹ் தூதரோடு இருக்கிறவங்க எல்லாம் யாரு? கண்குருடு, கை சொத்து, கால்மடம், நடக்கையிலா, பேசையிலா, சமூக அங்கீகாரம் இல்லை, மெலிந்தவங்க, அதாவது கருத்தவர்கள், உதடுகள் பறந்தவர்கள், சமூகத்துல எந்த மரியாதையும் இல்லாதவங்க, சமூகம் கண்டுகொள்ளாதவங்க கொஞ்சம் பேர் தான் நபியோடு இருக்கிறேன் ஒரு கதை பரவுற காலம் அது. அல்லாஹ்வோட தூதருக்கு சரி கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேர் தான் அணிக்கிறாங்க. அந்த கொஞ்சம் பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கொஞ்சம் பேரும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் சமூகத்துல மதிக்கத்தக்க நிலைமையில் அவங்களும் இல்லை. இப்ப அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், வலா தத்ருதில் லதீன யத்ஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. நபியே, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு காலை மாலை அவனை தியானித்து வணங்குகின்ற இந்த மிஸ்கீன்களை நீங்க விரட்டிடவானாம் அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான். இன்னும் எப்படி சொல்றான்னு சொன்னால், வஷாவிருகும் ஃபில்லம். நபியே, நீங்க ஒரு வேலை செய்ய போறேன்னால் எந்த பிலால், எந்த ஹப்பாப், எந்த நபித்தோழர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி அஜ்மஈன் சமூகம் மதிக்காதவங்களா இருந்தாங்களோ அவங்களோடு நீங்க ஆலோசனை பண்ணுங்க, தனிமுடியில செய்ய வேணாம், மஷூரா பண்ணி செய்யுங்கோன்னு அல்லாஹ் வசனம் திறக்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா மனித உணர்வு எல்லாம் மதிச்சார். இங்க பாருங்க, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பாட்டிகளோட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹு தஆலா உணர்வை பார்க்கிறார், காயப்படுற இடத்தெல்லாம் பார்க்கிறார், அவன் உள்ளம் பண்ற வேதனை எல்லாம் பார்க்கிறார். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான கொஞ்சம் பேரோட பேசிக் கொண்டிருக்கிறார். அவங்க யார் தெரியுமா? இதுல ஒன்று தௌஹீதுக்கு வந்தால் பெரிய வெற்றி என்று நினைக்கிற லெவல்ல உள்ளாக்கள். எங்களோட ஊர்கள்ல எல்லாம் சில நேரங்கள்ல, ஷேக் இவர் மட்டும் தௌஹீதுக்கு வந்தா கொடதான், இவர் மட்டும் வந்தான்னு சொன்னா மாஷா அல்லாஹ் எங்களுக்கு அது போல சரிதான் அப்படி நாங்க நினைக்கிறோம். அல்லாஹ்வோட திட்டம் அவன் வானமே வானா இருக்கிற 4 மிஸ்கீன்களை கொண்டு அல்லாஹ் பெரியவளை வளர்த்து வச்சிருப்பார். ஆனா எங்களை நோக்கம் அவர் வந்தா நல்ல, இவர் வந்தா நல்ல நாங்க நினைப்போம். அல்லாஹ்வோட தூதர் அப்படி நினைச்சு பேசிக் கொண்டிருக்கிறார்.
2 கண்ணு பார்வையற்ற ஒருத்தர் வாராரு. ஹதீஸ் அவர் சொல்லுது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம்னு சொல்லுது. உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய 2 கண்களும் பார்வை இழந்து போன ஒரு குருடர் அல்லாஹ்விடத்துல சபையை நோக்கி வார, அல்லாஹ்விடத்துல முக்கியமான ஆட்களோட பேசிக்கொண்டிருக்கு. இப்ப கதை எப்படி? முகமதோட இருக்கிற எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குருடர்களும் செவிடர்களும் ஊமையர்களும் வக்கில்லாதவர்களும் லாய்க்கில்லாதவர்களும் சமூக அங்கீகாரம் இல்லாதவர்கள், இப்படி கதை. இந்த நேரம் பார்த்து இந்த மனிதர் வாராரு. அல்லாஹ்விடத்துல மனசுல சின்னோடு தோட்ஸ் வந்துச்சு. ஒரு தோட்ஸ் ஒன்று உருவான், ஒரு சிந்தனை ஒன்று வந்து. என்ன சிந்தனை? இந்த நேரம் பார்த்து இந்த மனுஷன் வாராரு, இவர் தான் தக்குவாதாரி அப்பா, இவர் தான் இஹ்லாஸ் ஆனவரு, மார்க்கம் உள்ளவரு. இந்த நேரம் பார்த்து இந்த மனுஷன் வரணுமான்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் வந்த. அவர் எப்படி வந்தாரு? முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்திருக்கிறதுல இருந்து எனக்கு படிச்சு தாங்கன்னு கேட்டுக்கொண்டு வர, அல்லாஹ்வோட மனசுல என்னப்பா இந்த நேரம் பார்த்து இந்த மனுஷன் வாராரு, இவர் தான் நல்ல மனிதரேன்னு ஒரு சிந்தனை வர, இது உம்மி மக்தூம் ரலியல்லாஹு வேதனையை தருது. என்னடா நான் மார்க்கத்தை கேட்டு வாரேன், இவர் இப்படி பாக்குறாரு சிந்தனை வரும் இல்லையா? உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கினான். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கடுகு எடுத்துட்டாங்க, முகத்தை கொஞ்சம் திருப்பி கொண்டாங்க. அல்லாஹ் உடனே இறக்கினான். அபஸவத வல்லா, நபியே கடுகு எடுத்துட்டீங்க, முகத்தை இருட்டாக்கிட்டீங்க, முகத்தை நீங்க கருமையாக்கிட்டீங்க, இருட்டாக்கிட்டீங்க, முகத்தை கடுகடுத்தி வத்தவல்லா புறக்கணித்து முகத்தை திருப்பிட்டீங்க. அஞ்சாகுல் ஆமா, உங்களுக்கு ஒரு குருடன் வந்ததுக்காக. அஞ்சாகுல் ஆமா, வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா, அவர் பரிசுத்தமானவராக இருக்கிறார் என்று நீங்க நினைக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு தெரியும்? வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா, அவர் பரிசுத்தமானவராக இருக்க உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ் யஸக்கர் ஃபதம்பஹு திக்ரா, சில நேரம் நபியே நீங்க அந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூமை கூப்பிட்டு பயான் பண்ணியிருந்தா உங்களோட ஸ்பீச் அவருக்கு பயன் தந்திருக்கும். அம்மா மனிஸ்தகனா பாந்தலஹு தசத்தா, யாரெல்லாம் தேவையில்லையோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு வாயை திறந்து பொழந்து குத்த பாக்குறீங்க. பமாலைக்கல்லா இஸக்கா, அவங்க வரலன்னு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அம்மாமன் ஜாக்கியஸவு யக்ஷா, யார் உங்கள்கிட்ட விரைந்து வந்தாரோ அவர் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர். பாந்தன்னு தலகா, நீங்க அவர் அலட்சியப்படுத்தி விட்டுட்டு கணக்கெடுக்காம விட்டுட்டீங்க. கல்லா இன்னஹா தذكرா, கவனம் ஜாக்கிரதை, இதுக்கு பிறகு நடக்கப்படாது என்ற வசனத்தை எல்லாம் இறக்கி வச்சார். இதுல அல் குர்ஆன் சத்திய வேதம் என்றதுக்கு அருமை தூர் அல்லாஹ்வோட தூய்மையான நபி என்பதற்கு பெரிய எடுத்துக்காட்டு. சூரா அபஸ், அல்லாஹ்வோட மறைக்கல்ல வஹிய அப்படியே ஓதி காட்டினாங்க. உலகம் அழியும் காலம் வரைக்கும் அல்லாஹ் நபியை கண்டித்த வசனங்கள், அல்லாஹ் ஓதக்கூடிய வசனங்கள் ஆக்கி வச்சுக்கிறார். இதுல என்ன சொல்லவாரு? உணர்வை அல்லாஹ் பார்க்கிறார். அடுத்த மணி இந்த உள்ளம் காயப்பட்டதெல்லாம் பார்க்கிறான். அவன் மனசு கஷ்டப்பட்ட 7 வானங்களுக்கு மேலே இருந்து பார்க்கிறான். உடனே வசனத்தை இறக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருத்துறான். இதை நீங்க இன்னும் போயிட்டு பாருங்க, உணர்வு இஸ்லாம் எப்படி மதிக்கிறது இன்னும் போயிட்டு பாருங்க. சூரா தௌபா, சூரா தௌபாவுக்கு நீங்க வந்தீங்கன்னா பாருங்க, உணர்வுகள், மதிக்கப்படுகின்ற உணர்வுகள். அபு அகீல் என்ற ஒரு நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, அபு அகீல் என்ற ஒரு நபித்தோழர், இவரு தர்மம் செய்ய ஆசைப்பட்டார். தர்மம் செய்ய ஆசைப்பட்டு வேர்வை செஞ்சு கூலி வேலை செஞ்சு உழைச்சாரு. கூலி வேலை செஞ்சு உழைச்சா அவனவனுக்கு அளந்தேதான் கிடைச்சு, எவ்வளவோ அவ்வளவுதான் கிடைச்சு. இவருக்கு கொஞ்சம் கிடைச்சிச்சு. அந்த கிடைச்ச கொஞ்சத்துக்கு ஈச்சம்பழம் கொஞ்சம் எடுத்து தர்மம் செஞ்சுட்டாரு. ஒரு புடி ஈச்சம்பழம் வைங்க, ஒரு 10 ஈச்சம்பழம் கொடுத்துட்டாரு. எண்ணிக்கை வரல ஈச்சம்பழத்துக்கு வந்து கொடுத்துட்டாரு. கொடுத்தா அல்லாஹ் வியந்து பேசுற தன்மகள், ரப்பல் ஆலமீன் பெருமை பாராட்டி பேசுற இடங்கள், அல்லாஹ் தஆலா அதிசயப்பட்டு பேசுற இடங்கள், உள்ள நோகுற நேரம் அல் குர்ஆன் வசனம் ஒத்தடம் கொடுக்கும். இந்த பாருங்க, எங்கட போக்கு எங்கட பார்வை என்னண்டா, எப்பவுமே லட்சங்களையும் கோடிகளையும் சொல்றதா எங்கட இயல்பு. எங்கட பள்ளி வாசல் கட்ட போறேன், நாங்க காணி எடுத்துட்டேன், மஸ்ஜிது கட்ட போறோம், அறிவிக்கிறோம், பள்ளி வாசல் கட்ட போற நீங்க உதவி செய்யுங்க அறிவிக்கிறோம். ஒத்தரே 5 கோடி, மொத்தம் 50 கோடி லட்சமே. இன்னமத்தரே 7 கோடி, இன்னமத்தரே 3.5 கோடி, இன்னத்தரே 25 லட்சம், 35 லட்சம், 50 லட்சம், எல்லாம் பொழுது. ஒத்தரே இவ்வளவு கோடிகளுக்குள்ள ஏன் 5000 எல்லாம் எங்கப்பா, இவ்வளவு கோடி ஏன் 500 எல்லாம் 1000 எல்லாம், வெக்கம், கேவலம், என்ன தப்பா பேசுவாங்க.
இது ஒன்றுமே இல்லாம ஒளிச்சு மரத்தை கொண்டு தலைவர்கிட்ட கையில் கொடுக்குறாங்க. என்னால இந்த 500 ரூபா தான் தரையிடும், இந்த 1000 ரூபா தான் தரையிடும் இப்படின்னு கொடுத்தா நாங்கெல்லாம் மதத்தை பைத்துருவோம். ஏசிடிஜ பள்ளி கட்டப்பட்டு பெரிய லெவல்ல இருக்கும். பின்னுக்கு வாரவங்க நாங்க சொல்லி சொல்லி காலம் போக நாங்க எப்படி திரும்ப பேச ஆரம்பிப்போம். ஷேக் அவரு மாஷா அல்லாஹ் 25 கோடி அள்ளி தந்தாரப்பா, இவரு 30 கோடி மாஷா அல்லாஹ் கஷ்டமே படாம கட்டணும், அவரு 7 கோடி 5 கோடி 3 கோடி. இந்த 5000 கணக்கெடுக்க மாட்டோம், இந்த 500 பேச மாட்டோம், இந்த 1000 பேச மாட்டோம். ஆனா அல் குர்ஆன் பார்வை எப்படி தெரியுமா இருக்கு? சுப்ஹானல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அந்த 5 கோடிக்கு ஜன்னத்து ஃபிர்தௌஸ் கிடைக்கலாம், 10 கோடிக்கு அல்லாஹ் கிட்ட பெருமதி இல்லாம இல்ல, மிக பெருமதி இருக்கலாம். ஆனா ரப்பு பேசுறது எதை கண்டுகொள்ளாத, கணக்கே எடுக்காத, இப்படி எல்லாம் இருக்குமான்னு யோசிக்காத அல்லாஹ் பேசுவான். எதை பேசுவான்? இந்த பாருங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டக சுமி அளவு கொடுத்தாங்க. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய அளவுல இறைச்சாங்க. சயீத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய அளவு கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா அது அவங்களுக்கு இல்லாம இல்ல. இங்கன 50 லட்சம் கொடுக்கலுமான ஒருத்தர் 5 லட்சத்தை கொடுத்துட்டு எஸ்கேப், அப்பா தப்பிட்டு வாப்பா அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்க பிழை செய்றீங்க. ஏன் பிழை செய்றீங்க? உங்களுக்கு 50 லட்சம் கொடுக்கலுமான இடத்துல நீங்க 5 லட்சத்தை கொடுத்துட்டு போனால் அடுத்த 45 லட்சத்துக்கு மேலாக வேற ஏதோ பெரிய ஒரு செலவெல்லாம் வைப்பான். அது வேற. ஈச்சம்பழத்துல துண்ட கொடுத்தேன்னு நரகத்தின் பாதுகாப்பு பெற்றுக்கொண்ட மார்க்கம் இஸ்லாம் என்றால் இந்த ஈச்சம்பழத்துல ஹாஃபால் என்ன செய்யலாம்? ஈச்சம்பழத்துல ஹாஃபால் என்ன செய்யலாம் என்றால் நரகத்தின் பாதுகாப்பு பெறலாம். இது எனக்கு முடிஞ்ச நான் கொடுக்கணும். பிச்சைக்காரன் தர்மம் செய்வானா தெரியுமா? பிச்சைக்காரன் தர்மம் என்ன? இன்றைக்கு பிச்சைக்கு போக கிடைக்கல, ஒரு பிச்சை போக கிடையாது, அவனுக்கு டெங்கு என்றால் பிச்சைக்கு போன பிச்சைகள் வந்து நீ வரலையா, இந்த அவனுக்கு ரொட்டி, இந்த அவனுக்கு ஈச்சப்பழம், இந்த அவனுக்கு வாழைப்பழம், இந்த அவனுக்கு மருந்து கொடுப்பாங்க. அதுவும் தர்மம் தான். இங்க என்ன அபு அக்கீல் ரலியல்லாஹு அன்ஹு சொட்டு போல ஈச்சம்பழத்தை கொடுத்த இதல்ல. நான் ஸ்டார்டிகேஷன் 7 வானங்களுக்கு மேல இருந்து ஏண்ட ரப்பு ஏண்ட இஹ்லாஸான செயலை பார்த்து கொண்டிருக்கிறார். அபு அக்கீல் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கேலுமான கொஞ்சம் ஈச்சப்பழம் தான் கொடுத்துட்டாரு. கொடுத்தா சமூகத்தை எப்படி இருப்பாங்க? பைத்தியம், இந்த 4 ஈச்சப்பழத்தை கொடுக்கணுமாடா, கொடுக்கிறடா ஒழுங்கா கொடு. 100 ரூபாய் எல்லாம் சல்லியும், 500 ரூபாய் எல்லாம் சல்லியும் கொடுத்த பாரு. 5000 கூட கொடுக்கல பாரு, கோடி லட்சங்களுக்குள்ள இந்த 5000 இன்று நாங்க பேசுவோம். அது முனாஃபிக் தர பேச ஆரம்பிப்போம், அற்பமா கேவலமா கருதுவோம். இப்ப கொடுத்தவனுக்கு எப்படி சந்தோஷமா இருக்குமா? ஏடா கொடுத்தேன், கொடுக்காம இருந்திருக்கலாமே, எனக்கு முடிஞ்சது இவ்வளவு தானே. பகலெல்லாம் முளைச்சு ராவெல்லாம் முளைச்சு ஒரு 5 ஈச்சம்பழம் தானே என்னால கொடுக்கலாம், எனக்கு வேற ஏலா வேண்டு மனசுன்னு வந்து கவலைப்பட்டுட்டாரு. உடனே அல்லாஹ் இறக்கினான், அல்லதீன யல்மிஸூனல் முத்தவ்விஈன மினல் முஃமினீன பிஸ்ஸதகாத் வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும் ஃபயஸ்கரூன மின்ஹும் சகிரல்லாஹு மின்ஹும் வலஹும் அஸாபுன் அலீம். நல்லா விளங்கோடுவேன்டா, நான் ஏழையா பிறந்தேன்றது கவலைப்பட ஒன்றும் இல்லை. நான் ஏழையாக பிறந்தால் இஹ்லாஸோட வாழுறேன் சிறப்பு, அதுக்குத்தான் கூலி. இங்க அபு அக்கீல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சின்ன தர்மத்தை குறை சொன்னதோட மனசு வந்துச்சு, ஏழையா பிறந்துட்டேனே, எனக்கு எவ்வளவுதான் ட்ரை பண்ணினால் இவ்வளவுதானே கொடுக்கலு என்று காயப்பட்ட உள்ளம் மனசு நோகுற நேரம் 7 வானங்களுக்கு மேலே இருந்து ரப்பு பார்த்தான். உடனே இறக்கினா வசனத்தை. யாரெல்லாம் ஏழைகள சிறிய தர்மத்தை குறை சொல்லுகின்றார்களோ வல்லதீன லா யஜிதூன இல்லா ஜுஹ்தஹும், அவன் முயற்சிக்கு அவ்வளவுதான் ஏழும், அவன் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு இவ்வளவுதான் கொடுக்கலும் இடத்துல யாரெல்லாம் ஏழைகள் தர்மத்தை குறை சொல்றாங்களோ அவங்கள இஸ்கரூன் அத பரிகாசம் செய்கிறாங்களோ சகிரல்லாஹு மின்ஹும், அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்கிறான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யார மிஸ்கின் அல்லாஹ் கிட்ட பெருசு சிறுசல்லமா, கோடி லட்சம் கோடி பில்லியன் பில்லியன் அல்ல. அதாவது அறுப்பு பிராணியை பத்தி சொல்ற அல்லாஹ் பெண்ணாம்பரிய மாடு, பெண்ணாம்பரிய ஆடு, பெண்ணாம்பரிய ஒட்டகம் சொல்லல. அதோட ரத்தமும் எனக்கு தேவையில்லை, இறைச்சும் எனக்கு தேவையில்லை, அறுக்கிற நேரம் உள்ளத்துல வந்த எண்ணத்துக்கு தான் கூலி. நீங்க நினைக்கிறீங்க குடுக்கணும், பாக்ஸ் பண்ணி வச்சிருக்குது,
எனக்கு கொடுக்க அல்ஹம்துலில்லாஹ், முடிஞ்சதை கொடு, தெரியாம கொடுத்துட்டு போ, இவ்வளவுதான். யாருக்கு பேர் போட தேவையில்லை. இஹ்லாசோட நினைச்சு எதை ஏழுமான செஞ்சுடு. கிடைக்கிற கூலி அது எங்களுக்கு பைத்து தான் பார்க்கணும். அபு அக்கீல் ரலியல்லாஹு கொடுக்க, ஹிண்ட் அடிக்க, மனசு நோக, ரப்பு இறக்கின வசனத்தை யாரெல்லாம் இந்த தர்மத்தை குறை சொல்றோம் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. அல்லாஹ் சகிரெல்லாம் இன்னும் அல்லாஹ் அவர்களை பரிகாசிக்கிறான். முடிக்கல்ல வலகும் அதாபுல் அலீம், துன்புறுத்தும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு நல்ல வசனத்தை இறக்கிறான். இப்ப அபு அக்கீலுக்கு எப்படி ரலியல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ், ரப்பு என்ற சின்ன தர்மத்தை அவன் ஏற்றுக்கொண்டான் உணர்வு அங்க வந்தாச்சு. அதே சூரா தௌபாக்கு வாங்க. சில இதுகளை பார்த்தா அழுதுடுவோம். அந்த உணர்வு தான் நான் பேசுறவங்கள்ட்ட உணர்வை தான் பேசுறேன். உணர்வுக்குள்ள உயர்ந்த கூலி. சில மிஸ்கீன் நபித்தோழர்கள், பரம மிஸ்கீன் நபித்தோழர்கள் கொஞ்சம் பேர் ரசூலா கிட்ட வராங்க. தபூக்கு போகணும். தபூக் யுத்தம் நடக்குது. இது மதீனாண்டு வைங்க. இது மதீனாண்டால் தபூக் கண்டிண்டா தபுக்கு போகணும். கண்டிக்கு போகணுமே, நடந்து போகல, வாகனம் வேணும். தபூக் யுத்தம் நடக்க ஸ்டார்ட். வசதியான நபித்தோழர் எல்லாரும் தபூக்கு கழுதையில, குதிரையில, கோவரு கழுதை, ஒட்டகத்துல போயாச்சு. இப்ப கொஞ்சம் மிஸ்கின் சஹாபாக்கள் ஏழைகள் அல்லாண்டுதரே, நாங்க உயிர் கொடுக்க தயார், போறதுக்கு வாகனம் இல்லை, எங்களை ப்ளீஸ் பண்ணி போற கழுதையில, குதிரையில, கோவேறு கழுதையில, ஒட்டகத்துல பின்னால ஏத்தி விடுங்க, நாங்க போறோம், நாங்க ஷஹீதாகிறோம், எங்கட ரூகளும் பச்சை பறவையில ஊதப்பட்டு சொர்க்கத்தை பிசுக்கட்டும், எங்களுக்கு ஆசை, உயிர் கொடுக்க தயார், போறதுக்கு வாகனம் இல்லை, ஏத்தி விடுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வோட முகத்தை பார்த்து சொன்னாங்க, சாரி, உங்களை ஏத்தி விட்டுறதுக்கு வாகனம் இல்லை. இதெல்லாம் சொல்லணுமா? அல்லாஹ் இதை பேசணுமா? அங்க கோடி கொடுத்தவங்க ஈக்கிறாங்க, லட்சங்கள் கொடுத்தவங்க ஈக்கிறாங்க, அன்றைக்கு இருந்த பெரிய பொருளாதாரத்தை கொடுத்து போனவங்க ஈக்கிறாங்க. இங்க சில மிஸ்கீன்களுக்கு போறதுக்கு வழி இல்ல. இவங்களோட உணர்வு போகணும் என்ற உணர்வே வாகனம் இல்லை, நடந்து வைத்து சேரலாம். அல்லாஹ் சொன்னாங்க ஏலான்னு சொன்னாங்க, வாகனம் இல்லைன்னாங்க. அவங்க திரும்பி போறாங்க அழுதுண்டு. வலா அலல்லதீன இதா மா தௌக லிதஹ்மிலஹும் قلت لا أجد ما أحملكم عليه تولوا وأعينهم تفيض من الدم حزنا ألا يجدوا ما ينفقون. நபியே, கொஞ்சம் பேர் உங்கள்கிட்ட வந்தாங்க, அல்லாஹ் எங்களை வாகனத்தில் ஏற்றி விடுங்கன்னு சொன்னாங்க. நீங்க சொன்னீங்க மாஹ்மிலுக்கும் அலை, உங்களை ஏத்தி விடுறதுக்கு வாகனம் இல்லைன்னு நீங்க கையை விரிச்சீங்க. தவல்லவ், நபியே அவங்க திரும்பி போனாங்க, நீங்க பார்க்கலையா? வாயிரும் தஃபீது மினத் தம்மி ஹஸனா அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். உணர்வு, செலவு செய்ய முடியாத ஏழைகளாக பிறந்துட்டோமே என்று சொல்லி கண்ணீர் பெருக்கெடுக்க தேம்பி 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 அழுதவர்களாக போனதை நீங்க பார்க்கலையா நபியே என்ற வசனத்தெல்லாம் இறக்கி வைக்கிறார். எதுக்கு கூலி? செயல் அல்ல, எண்ணத்தை இஹ்லாஸா வைங்க. ஏறுவோம் ஏறுவோம் ஏறுவோம், அல்லாஹ் எங்களை உயர்த்திட்டே போவான். உங்களால பல 100 பேர் வாழட்டும், ஆனால் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதாயிக்கட்டும். உங்களுக்குள்ள பொருளாதாரத்தை வச்சு எதை செய்யலும், இல்ம வச்சு எதை செய்யலும், ஆற்றல் வச்சு எதை செய்யலும், ஆள்பலம், அரசியல் பலம் எதை செய்யலும், இஹ்லாஸோடு செஞ்சு போடுங்க. உங்களுக்கு இந்த உலகத்திலும் உயர்வுதான், மறு உலகத்திலும் உயர்வுதான். எத்தனை பார்க்கலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பரம மிஸ்கீன்கள், வசதி இல்லாதவங்க, அதாவது அனாதரவானவங்க, ஆற்றல் இல்லாதவங்க, நல்ல எந்த விதமான பேர்சனாலிட்டியும் ஆளுமைகளும் இல்லாதவங்க, உதடுகள் பறந்தவங்க, கருத்தவங்க, சமூக அங்கீகாரம் இல்லாதவங்களை எல்லாம் அடிமைத்தனத்தில் உரிமை விடுதலை செய்யறாங்க. உரிமை விட்டுறாங்க. அப்படின்னா என்ன? அடிமை உரிமை விடுதல் என்ன? ரமலான் காலம், பகல் நேரம், கணவன் மனைவி நோம்போடு உறவு கொண்டால் ஒரு அடிமையை உரிமை விடட்டும். அப்படின்னா என்ன தெரியும்? அடிமை உரிமை விட்டுறேன். இப்படி வைங்க, நான் ஒரு எஜமான், எனக்கிட்ட ஈவிரக்கமே இருக்காது, என்ற நோக்கமே சல்லி சம்பாதிக்கிறதா இருக்கு. நான் இப்ப பொழைக்கு போறேன், சந்தைக்கு போறேன். என்ன சந்தை? ஆடு, மாடு, கோழி, ஒட்டகம் எல்லாம் இருக்கிற மாதிரி மனிதர்களும் விற்கிற சந்தை. அதுதான் அடிமை சந்தைன்றது. அந்த அடிமை சந்தையில மனிதர்களை விற்பாங்க. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடிமை சந்தையிலிருந்து பிடிபட்டு வந்தவர். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அடிமையாக பிடிபட்டு வந்து வாழ் பயிற்சி பெற்றவர்.
இப்ப நான் நிஜமானுட்டா நான் ஒரு அடிமைய புழைக்கு வந்து சந்தையில வந்து அப்படியே பாக்குறேன். நல்ல கட்ஸ் உள்ள, நல்ல கொளுத்த, நல்ல திடமான ஒத்தனை பார்த்து எவ்வளோ 5000 டினார், 10,000 ரியால், ஒரு தாங்கோ, எனக்கு ஒரு 5000 டினார் தாங்க, ரியால் தாங்க அப்படின்னு அடிச்சேன்னு சொன்னா அப்ப லட்சங்கள் தாண்டும். இப்ப அந்த அடிமை எடுத்துக்கொண்டு பேசி பேசியே வர, உண்டு ஊருங்க, உண்ட பேர் என்ன, உண்ட வாப்பா யாரு, உண்டு இருங்க, நீ இப்படி வந்தா எல்லாம் கேட்டு 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 வரணும். அப்பா வரலாறு பாருங்க, அப்படித்தான் வருது. கேட்டுக்கொண்டே வந்து வைத்து என்ன செய்யறது, ஒத்தட்ட போட்டுரு, வேலைக்கு போட்டுரு, பழகுற, அது ஏதோ ஒரு கைத்தொழிலா இருக்கு. பழையனத்தை பிறகு சொந்தமா பற்ற இதை வச்சு கொடுக்குற, அவர் வேலை செய்வாரு, ஆதாயம் எல்லாம் யாருக்கு, எனக்கு சம்பாதிக்கிற, அடிமையை வச்சு சம்பாதிக்கிற. சில நேரங்கள் எப்படின்னா மனித நேய கடுகளும் இருக்காது. பிலால் ரலியல்லாஹு அடிமை எப்படின்னா இப்ப குனிய வச்சு பிலால் ரலியல்லாஹு முதுகுல ஒட்டக சுமைண்டா இனி இல்ல அப்படி பாரத தூக்குற, ஏத்தி நடன்னு சொன்னால் பிலால் ரலியல்லாஹு நரம்புகள் பூத்திருக்கும், கால்ல நடக்க இயலா, முன்னாள் அடி, பின்னால் அடி, வலதால் அடி, இடதால் அடி, மேலால் அடி, கீழால் அடி, சங்கிலியால பிணைப்பு, ஏலா விழுந்திடுவாங்க. இத பார்த்து கொண்டிருக்கிற சில உள்ளங்கள் வந்து வெம்பும், ஏலா போற வைத்து இவனை உரிமை விட்டு பிரச்சனை இல்லை, எனக்கு இத்தனை டினார் தான், இத்தனை ரியால் தான், இத்தனை திர்ஹம் தான் அப்படின்னு கேட்டதோட இந்த புடி விட்டாச்சு, விட்டா போய்த்துருவாங்க. இப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அங்கீகாரம் இல்லாத ஆண்கள் பெண்களாக எடுத்து எடுத்து விட்டுறாங்க. பாப்பா மகனை கூப்பிட்டு ஒரு ஐடியா சொன்னார். யாரு? அபூபக்கர் சித்திக் வாப்பா கூப்பிட்டு சொல்ற, மகன் ஏன் ஒரு ஐடியா என்ன வாப்பா, இல்ல ஏடா நீ ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாத, புத்தி யோசனை இல்லாத, பலகீனமான, அறிவில்லாத, அழகில்லாத, அந்தஸ்து இல்லாத, சமூக மரியாதை இல்லாத இப்படிப்பட்ட கேஸில் நீ எடுத்துடணும். கொஞ்சம் ஆக்டிவான பொடிய மாற பார்த்து, கொஞ்சம் பலமான திடமான பொடிய மாற பார்த்து, பாய்ஸ்களை பார்த்து, கொஞ்சம் யங் யூத்தை பார்த்து எடுத்துடும். தெரியுமா மகன், அந்த காலத்து ஒன்று இருந்துச்சு, தெரியுமா மகன், போர்க்களங்கள் வந்தால் நீ எடுத்து விட்ட காரணத்தால் உனக்கு சார்பா நிப்பாடுவன், நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்றாரு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வாப்பா பார்த்து சொன்னாங்க, இல்ல வாப்பா, நான் பலகீனர்களை, மிஸ்கீனுகளை, வசதி இல்லாதவங்களை, சமூக அங்கீகாரம் இல்லாதவங்களை எல்லாம் நான் எடுத்துட்டுறது என் ரப்பிட திருப்திக்காக என்று சொன்னாரு. இஷ்டாடு ஒரு அக்கீதா வசனம் சொன்ன ஞாபகமா, செய்தி ஒன்று சொன்ன, அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே இருந்து இஹ்லாஸான உணர்வை பார்க்கிறான். உடனே அபூபக்கர் சித்திக் சொல்றாங்க, வாப்பா நான் வந்து அல்லாஹ்வோட திருப்திக்காகத்தான் எடுத்துட்டேன் என்று சொன்ன அல்லாஹ் அந்த உணர்வை மதிக்கிறான். வயதஜன்னபுல் அத்கா அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா வமா லிஅஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லா இப்திகா வஜ்ஹி ரப்பிஹில் அலா வலஸௌஃப யர்தா. நபியே, அவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர் யார் தெரியுமா? நரகத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொண்டவராவார். தன் சொத்துக்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவே வாரி வழங்கக்கூடிய வள்ளலாவார். அவர் யாருடைய அபிலாசைகளை திருப்திகளை எதிர்பார்ப்பது கிடையாது, அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயற்படுகின்ற உத்தமராவார். இந்த வசனத்தை அல்லாஹ் இருக்கிறார். இங்க என்ன வழங்குது? 7 வானங்களுக்கு மேல இருந்து ஏண்ட ரப்புல் ஆலமீன் ஏண்ட இஹ்லாஸான உணர்வை பார்க்கிறான். அந்த உணர்வை மெச்சுறான், புகழ்றான், பாராட்டுறான். அல்லாஹ் அதை ஓதப்படுகின்ற வகையாக அல்லாஹ் ஆக்கி விட்டுறான். என்ன தூய்மையா இருக்கும். நான் இப்ப 2-3 சம்பவங்கள் சொன்னேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு பகலெல்லாம் நோம்பு பிடிச்சாங்க. நோம்பு திறக்க ரெடி ஆகுறாங்க. ஒரு யத்தீம் அனாத வந்து அதாவது சாப்பாடு கேட்டாங்க. நோம்பு திறக்க வச்சு சாப்பாட்டை கொடுத்துட்டாங்க. 2வது நாள் ஒரு சிறை கைது வந்து சாப்பாடு கேட்டாங்க, இருந்ததை கொடுத்துட்டாங்க. ஒரு மிஸ்கீன் வந்து கேட்டாங்க, 3ஆம் நாள் கொடுத்துட்டாங்க. இப்ப அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத் அகீதா என்ன? 7 வானங்களுக்கு மேலே இருந்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஏண்ட செயலை பார்க்கிறான், என் எண்ணத்தை பார்க்கிறான், செயலில் என் எண்ணத்தை பார்க்கிறான். 3 நாட்கள் கணவன் மனைவி நோம்பு பிடிச்சாங்க. நோம்பு திறக்கிற நேரம் அந்த மிஸ்கீனுக்கு இருந்த சாப்பாட்டை கொடுத்தாங்க. 7 வானங்களுக்கு மேலே இருந்து
இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. சுப்ஹானல்லாஹ். நிச்சயமா அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு மிஸ்கீன்கள், அனாதைகள், சிறை கைதிகள் உணவளிப்பார்கள், அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயற்படுவார்கள். வசனத்தெல்லாம் இருக்கு. இப்படி சொன்னா எத்தனை சொல்லி கொண்டு போயிடு தெரியுமா? இதெல்லாம் என்ன? உணர்வுகளுக்கு சிகரம் வைத்தால் போல் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலிருந்து பெருமை பாராட்டி பேசிய வசனங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செயல் வீரர், அவர் சொல் வீரர் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் இஷா தொழுதார், திரும்பி மக்கள் மன்றத்தை பார்த்து உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்கிறார். ஒரு புதிய முகத்தை கண்டுட்டார். நாங்க ஒரு புதிய முகத்தை கண்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும், எஸ்கேப். கையை பிடிச்சிடுவான், காலை பிடிச்சிடுவான், வீட்டுக்கு வந்துடுவான், சாப்பாடு கொடுக்க ஆக முடியும் யோசிக்கிற லெவல்ல தௌஹீத் சமூகம் போகுது. தனியா பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அது. இன்றைக்குள்ள தௌஹீத் சமூகம் எப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், விருந்தோம்பல் இல்ல, கந்திரி இல்ல, கத்தம் இல்ல, பாத்தியா இல்ல, மௌலூத் இல்ல, தலப்பாத்தியா இல்ல, சலாத்தினார் இல்ல 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 இல்லதான், மாற்று கருத்து இல்ல இல்ல. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகள் சேர்ந்து சாப்பிடுறது இல்லையா? சாப்பாடு கொடுக்கறது இல்லையா? பக்கத்து வீட்டாக்க சேர்ந்து சாப்பிடுறதும் இல்லையா? நண்பர்கள் சேர்ந்து சாப்பாடு போடுறதும் இல்லையா? உம்மட பாப்பாட குடும்பம் எல்லாரும் சேர்ந்து உணவு கொடுக்கறதும் இல்லையா? ஒன்றுமே இல்லை இன்னைக்கு. இதெல்லாம் விடுங்க, நான் கண்டு வளர்ந்த ஒரு சூழல். எல்லாரோட மன்னரைகளை சூழ பூஞ்சொலி ஆக்கி வைக்கிறேன். உம்மம்மா, அப்பா, எங்களோட பாப்பா, உம்மா நான் கண்டது நீங்களும் கண்டிருப்பீங்க. ஆனா இன்றைக்கு கவலை, ஜும்மாக்கு வார மௌலவி ஒன்று வெளியிலேருந்து வாரம் அவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை நேர்ந்து விட்டு இருக்கு சில ஊர்கள்ல. வேற யாருமே பொறுப்பெடுக்கிறடையும் இல்லை, கொடுக்கறடையும் இல்லை. சில இடங்களில் போன சரியான கவலை. என்ன, சில நேரங்கள்ல யாராச்சும் ஒருத்தர் வாரன்னு சொன்னா கண்டும் காணாம எஸ்கேப் ஆயிடுற, கொடுக்கறடி இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய உருவாக்கிய சமூகம் அதல்ல. ரப்புல் ஆலமீன் உணர்வை புரிந்து உணர்வு அப்படியே மதிச்சு குர்ஆன்ல பேசுறான். விருந்தோம்பல் இல்ல, இன்றைக்கு இல்லா போன காலம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஒரு சமூகத்துல இருந்தாங்க, எப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினாங்க, எப்படி அல்லாஹ் அதை வியந்து பேசுறான். சுப்ஹானல்லாஹ். என்ற சிந்தனை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னுக்கு கொண்டு போறேன். 20 வருஷத்தை தாண்டி ஆரம்ப காலம் பெரிய படோடாபமான பள்ளி இல்ல, ஒரு ஹட்டுள்ளுக்கு சுஜுது போன நெத்தில கல்லு குத்தக்கூடிய, காலில் கல்லு குத்தக்கூடிய ஒரு பள்ளி வாசல், காப்பட்டையில் போட்டு வச்சுக்கிற, மூட்டுறதுக்கு இடமில்ல, பொங்கலோட சாரியை கொண்டுதான் என்னத்தை அங்க சொஹரு இழுக்கப்பட்டிக்குது. துஹர் சொல்லி வச்சுட்டு திரும்பி தஸ்பீஹ் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்படி பார்த்தேன்னா இந்த 2 காலும் வெட்டப்பட்ட நிலைமை. 2 காலும் இல்ல, இதை இப்படி போட்டு இப்படி தொங்கி கொண்டு ஒரு ஆள் நிக்கிறாரு, லேஞ்சொண்டை வச்சு கல்லை வச்சுக்குது. பார்த்ததோட மனசெல்லாம் பத்தி போகுது. பேசிக்கொள்றாங்க கொஞ்சம் பேர் பள்ளிக்குள்ள. அடே இப்படி 4 பள்ளியை பிடிச்ச வேண்டிய கெதி என்ன? அடே அவனோட கால் இல்லடா, அவனுக்கு லட்சம் கிடைச்சாலும் அடே 4 பள்ளியை பிடிச்ச. மத்தவன் சொல்றான், ஓடா பிசினஸுக்கு வார, பொழப்புக்கு வார, 4 பள்ளியை பிடிச்ச என்ன கெதி? 40 பள்ளியை பிடிக்கட்டும், உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு லட்சங்கள் கிடைக்கணும்னு ஆசைப்படு. இப்ப நானும் தஸ்பீஹ் எல்லாம் முடிச்சுட்டு தொழுதுட்டு வந்த அந்த அப்பா கிட்ட வாய் கேட்கிறேன், சல்லி கொஞ்சம் விழுந்திக்கு, யாரும் சாப்பிடு. அந்த டைம்ல சாப்பாட்டு பாசம் 80 ரூபா, இன்னைக்கு 450 ரூபா. அந்த டைம்ல சாப்பாட்டு பாசம் 80 ரூபா. நான் கேட்கிறேன், அப்பா யாரும் சரி சாப்பிட கூப்பிட்டாங்களா? இல்ல மகன், ஒத்தரும் கூப்பிடல மகன் அப்படின்ற. நான் கேட்கிறேன், எங்கட அப்பா உம்மம்மா, எங்கட வாப்பா அவங்க எல்லாரும் எப்படி தெரியுமா? துஹர் தொழுவிட்டு வீட்டுக்கு வாரண்ட நான் கண்ட சமூகம் ஒரு விருந்தாளியோட தான் வீட்டுக்கு வருவாங்க. இஷாத்தோடு விட்டு வீட்டுக்கு வரா பள்ளி எல்லாம் அப்பா லெப்பப்பான்னு சொல்றவர், அவர் தான் பள்ளி ஹத்தீப். குத்துவா பார்த்து, தமிழ் குத்துவா பார்த்து ஓதின அந்த காலம். நாங்க சின்ன பிள்ளைகள் இஷாத்தோடு விட்டு என்ன பைஸ்கில பின்னி உட்கார வச்சுக்கொண்டு ஒரு பிச்சைக்காரால் இப்படி ரூட சொல்லிட்டு வருவார். இருட்டாய், அப்படி இருட்டாய், கரண்ட் எல்லாம் இல்ல. அப்படி வந்தா உம்மம்மா கிட்ட வந்து விருந்தாளிட்டு வந்திருக்கிறான், சந்தோஷப்படுவாங்க. இப்ப என்ன தெரியுமா, இந்த ஒன்றுமே ஈக்காது, முட்டையை பொறிச்சு வைமான்னு, நாட்டுக்கோடி முட்டையோட பொறிச்சு வைக்கிறோம் பேசிடுவாரு. ரசூலுல்லாஹ் உருவாக்கின சமூகத்தை பாருங்க, அல்லாஹ் வியந்து பேசுறத பாருங்க. அல்லாஹ்வுடைய சரளாசமாங்க. இஷாத்தை விட்டு பார்த்தாங்க, ஒரு புதிய முகத்தை கண்டுட்டாங்க. நான் இப்ப இங்க 3 நாளைக்கு நான் விருந்தாளி, எனக்கு அடிச்சு பறிச்சு தின்றதுக்கு உரிமை இருக்கு. நீங்க ஏண்ட ஊருக்கு தியாரிக்க வந்தா நாங்கள கண்ணு காணாம போகப்படாது, வாங்கன்னு கூப்பிடணும்.
ஃப்ரைட் ரைஸ் முழுக்கோழி பிரியாணி பேக்க பண்ணல, எனக்குள்ளது ஏதாவது தரணும், நீங்க தின்னுட்டு போகணும். இது இஸ்லாம். இன்றைக்கு இந்த தன்மை அல்லாஹ் பாதுகாக்கணும் முழுமையா எடுபட்டு போச்சு. ஆனா இது அந்தஸ்துகள் தெரியா, அது தனி தலைப்பு, அவரோட மரியாதைகள் தெரியா. அல்லாஹ்விடத்துல திரும்பி பார்த்தா ஒரு புதிய முகத்தை கண்டுட்டாங்க. ரசூலுல்லாஹ் செயல் வீரர் தானே, அவர்ல இருந்து ஆரம்பிக்கணுமே. வீடு எல்லாத்துக்கும் 9 மனைவி ரசூலுல்லாஹ், ஒரு வீட்டுல ஒன்றுமே இல்லை, தண்ணியை தவிர. யார் ரசூலுல்லாஹ் ஒன்றுமில்லையா? சரி, இப்ப சபை கூட்டாங்க. யாரப்பா கூட்டு போற? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பினாங்க. 9 புள்ள வரும், 9 புள்ளட வாப்பா. கொஞ்சமும் யோசிக்கல, நான் கூட்டு போறேன். சரி கூட்டு போ. ஹதீஸ் எப்படின்னா, வீட்டுக்குள்ள போறாரு, வீடு கிட்ட வீட்டுக்குள்ள ஓட்டுறாரு. அக்ரமி அருமை மனைவியே, தெரிஞ்ச சம்பவம் தான், நீட்டுக்கோங்க. அருமை மனைவியே, அல்லாஹ்வோட தூதர்ட விருந்தாளியை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன், என்ன கேவலப்படுத்திடாதே. அருமை கணவரே, என்னப்பா சொல்றீங்க? ஆல்ரெடி நான் நீங்க பட்டினி, குழந்தைகளுக்குள்ள சொட்டு போட சாப்பாடு தான். குழந்தைகளை படுக்கவை, தூங்கவை, வயிற்றில் நாம் எல்லோரும் சுருக்க ஏற்படுத்திக் கொள்வோம். குழந்தைகள் எல்லாம் தூங்கியாச்சு, கணவன் பட்டினி, மனைவி பட்டினி. இமாம் புகார், நான் இது ஏன் சொந்த சரக்க சொல்லல, இமாம் புகார் பதிவு செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்ப என்ன நடக்குதுன்னால், அருமை மனைவியே, நாம் இருவரும் சாப்பிடுவதற்கு அமர்வோம், விருந்தாளியோட வீட்டாலும் அமருவோம். சாப்பிடுற நேரம் நீ விளக்கை சரி செய்வது போல அணைத்து விடு. செட்டிங். இது என்ன ஹதீஸ், நடந்த வரலாறு, யாரும் பொய்யல் சொல்லல. இந்த இடத்துல தவறையும் போய் வராது, லைஃப் வராது, எல்லாம் பாதுகாக்கணும். என்ன, சாப்பிட உட்கார வந்து விளக்கை ஏத்தி நூத்துட்டா, சுவிட்சும் இல்லை, நெருப்பட்டியும் இல்லை, லைட்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை, சாத்தியமும் இல்லை. இருந்த உணவை விருந்தாளி மட்டும் உண்டார். அல்லாஹ் இடத்து போறதுக்கு முன்னிக்கு ரப்புல் ஆலமீன் எல்லா ரசூலுல்லாஹ் இறக்கிட்டான் வசனத்தை. எதை பார்க்கிறான்? 7 வானங்களுக்கு மேலிருந்து ஏண்ட ரப் ஏண்ட உணர்வை மட்டும் பார்க்கிறான். அடா, புள்ள குஞ்சுகள் பட்டினி, கணவன் பட்டினி, மனைவி பட்டினி, வந்த விருந்தாளிக்கு சாப்பாடு. இப்படியும் மக்களா அல்லாஹ் வியந்து போறான், அல்லாஹ் அதிசயப்படுறான், அல்லாஹ் சிரிக்கிறான், அல்லாஹ் அதிசயப்படுறான். அல்லாஹ் அடுத்து அந்த நபித்தோ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு விருந்தாளியோட பள்ளிக்கு வராங்க. அல்லாஹ் அடுத்து எழுந்து ஓடி வந்தாங்க. நேற்று இரவு விருந்து கொடுத்த மனிதனை அல்லாஹ் பார்த்து புகழ்கிறான். தஹிகல்லாஹ், அல்லாஹ் சிரிக்கிறான். வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா வமன் யூக ஷுஹ்ஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். தங்களுக்கு பெரிய தேவை இருந்த நேரத்திலும் பிறருடைய தேவையை மதிக்கின்ற மாமனிதர்கள், உயர்ந்தவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அபூ தல்ஹா, இது ரப்பு உங்களை பத்தி பேசுற வசனம். ஓதி காட்டினாங்க. என்ன உணர்வுகள்? உணர்வுன்றது இது நாங்க வாழ்ந்த காலம் மிச்சம், நிச்சயமா மிச்சம். தர்பியா அமர்வளிக்கிறோம். வாழ போற காலம் வல்லாஹி மிக குறைவு. 40 வருஷம் மண்ண இன்னும் 40 வருஷம் வாழுவோமாண்டே தெரியா. 60 வருஷம் மண்ணா இன்னும் 60 வருஷம் வாழ போற இல்ல. என்ன 63, 70? நான் கேட்கிற, கொஞ்சம் திரும்பி பாருங்க, உங்களோட சிந்தனையை கொஞ்சம் திருப்பி பாருங்க. நான் இஹ்லாஸோட அல்லாஹ்வோட திருப்திக்காக செஞ்ச எந்த ஒரு செயல் இருக்குன்னு பாருங்க. அங்கதான் நாங்க கவலைப்படணும். நிறைய செஞ்சிருக்கிறோம், தெரியாதவங்க யாரும் இல்லை. இந்த உலகத்துல நாங்க வாழ்வாங்க பறக்கத்தை வாழ்றோமே, இந்த பறக்கத்தான வாழ்வுக்கு பின்னால் இருக்கிறது ஒன்று என்ன தெரியுமா? சமூகத்தில் நல்ல உணர்வுள்ள மக்கள்கிட்ட துவா. சயீத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அஷரத்துல் முபஷ்ஷிரீன்கள் ஒருத்தர், சொர்க்க சுபசோபனம் சொல்லப்பட்ட 10 பேர்ல ஒருத்தர். சயீத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கண்டா, அல்லாஹ்வோட பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு தடவை, நாங்கள் நல்லா ஐக்கிறோம், மாஷா அல்லாஹ், யார்கிட்ட கை நீட்டத்தை சுய மரியாதை ரெஸ்பெக்ட் ஆயிக்கிறோம், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. பிழை இல்லையே, நல்ல வார்த்தை தானே. யார்கிட்ட கை நீட்டாலும் நல்லா ஐக்கிறோம். அல்லாஹ் சொன்னாங்க, இன்னக்கும் துன்சரூன் வதுர்ஸகூன் பிதுஅஃபாயிக்கும். உணர்வு. சயீத் இப்னு அபீ வக்காஸே, நீங்க உதவி செய்யப்படுவதும் நீங்க ரிஸ்க் அளிக்கப்படுவதும், தின்றதல்ல, தின்றது, குடிக்கிறது, உடுக்கிறது, படுக்கிறது, பயணம் போறது, நகநட்டு போடுறது, புள்ள ஊட்டி பெறுறது, பேரம் பேத்தி காண்றது, பேரம் பேத்தியை கண்டு பேரம் பேத்திய புள்ளகளையும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறது, பேங்க்ல வைப்புகள் வச்சுக்கிறது, உம்ராக்கு போறது, ஹஜ்ஜுக்கு போறது, நல்ல பறக்கத்தா தின்ற எல்லாம்
சமூகத்தில் இருக்கிற பலையினர்கள துவாவை கொண்டு உண்டாங்க. இன்னைக்கு நீங்க வாழ்ற வீடு, நீங்க ஓட்டுற வாகனம், நீங்க அனுபவிக்கிற மனைவி, நீங்க பெத்திக்கிற பிள்ளைகள், நீங்க சொகுசா சந்தோஷமா கஷ்டமே காணாம வாழ்ற வாழ்க்கைக்கு பின்னுக்கால அல்லாஹ்வுடைய அருள் யாரோ ஒரு பலையின துவா. 1920 உங்களோட வாப்பட நல்ல தர்மம் கொடுக்க நல்ல ஒரு மனுஷன் ஒரு 20 ரூபாட பார்சலை போட்டு, உதாரணம் சொல்றேன், இன்றைக்கு 20,000 ரூபாய் பெருமதியான, 25,000 ரூபாய் பெருமதியான, 50,000 ரூபாய் பெருமதியான பெண்ணா பெரிய பார்சல் ஒன்றை போட்டு அவருடைய காலத்துல அப்படியே தோல்ல தூக்கி வச்சு வைத்த ஒரு ஊட்ட தட்டினாரு. நீங்க பிறந்தில்லை, நானும் நீங்களும் பிறந்தில்லை, உங்களோட வாப்பாவும் பிறந்தில்லை. தட்ட அந்த வீட்டுல ஒரு கிழவி திறந்து பார்த்தா, ஒரு பொம்பளை திறந்து பார்த்தா முன்னுக்கு ஒருத்தர் நிக்கிறார். அதை விட பாட்டு அப்ப உங்களோட வாப்பான்னு வைங்க. பார்சல பாரு, கண்ணால கண்ணீர் கொட்ட, தலையில புடவை போட்டு சரசரண்டு கண்ணீர் கொட்ட. ஹாஜி 5 குமர் புள்ளகளோட மாப்பிள்ளையும் இல்லாம திண்டு 3 நாள், சாப்பிட்டு 3 நாள், என்ன பிள்ளைகளுக்கு குடுக்கொண்டுமே இல்லை ஹாஜி. அல்லாவோட மனசுல போட்டு என் வீடு வரைக்கும் தேடி வந்துட்டீங்க. எனக்கு கையுமோடு இல்லை, காலுமோடு இல்லை. நல்லா இருப்பீங்க ஹாஜி, நீண்ட காலம் வாழுங்க ஹாஜி, பறக்கத்தான் இருப்பீங்க. நிச்சயமா உங்களோட புள்ள வறுமையே உணராம பறக்கத்தான வாழ்வெல்லாம் ஏற்படுத்தி வைப்பான்னு அன்றைக்கு கேட்ட துவா இன்றைக்கு நீங்க நானு காலுக்கு மேல கால் போட்டு சொகுசாக வாழ்ற வாழ்க்கையாக இருக்கலாம். கொரோனா அவன் பிரச்சனை நாட்டை விட்டு போகணும் வாழையலாண்டு நினைச்சோம், நாங்க முடிஞ்சுன்னு நினைச்சோம். இல்ல, யாரோ ஒரு மிஸ்கின் தஹஜ்ஜத்துல கேட்ட துவா, எங்கேயோ இடத்துல கேட்ட துவா எங்களை திருப்பி வாழ வச்சுக்கு. என்ன விளங்கணும்? நாடு நீங்களும் வளமாக வாழி ஒரு சொல்றாங்க. இல்ல, நீங்க உதவி செய்யப்படுவதும் பறக்கத்தாக வாழ்வதும் பலையினர்களோட துவாவை கொண்டு சொன்னாங்க. சொல்லலாம். என்ன விளங்கணும்? உணர்வு முக்கியம். எதை எடுத்தாலும் உணர்வோட பிரார்த்திக்கிறவங்களை தேடி கொடுங்க, உணர்வோட மதிக்கிற நல்ல உள்ளங்களுக்காக செய்யுங்க. உங்களோட மகண்ட வலிமா வருது, மகண்ட வலிமா, இந்த வலிமாக்கு உங்கள்ட்ட பென்சிக்கு ப்ராடோய்க்கு உங்கள்ட்ட பெரிய பெரிய வாசம் அப்படி பெரிய கோட்டு சுட்டு போட்டவங்க தான் வரணும் நீங்க எதிர்பார்க்கிற பிழை அல்ல, மனித இயல்பு அது வரும். ஆனா உங்களோட தோட்ஸ் ஒன்று வரணும் தெரியுமா? இந்த வலிமாக்கு இன்ஷா அல்லாஹ் நல்ல மார்க்கம் உள்ள எங்களுக்காக துவா செய்யக்கூடிய நல்ல பிரதிகள் கொஞ்சம் கூப்பிடணும். மட்டுமல்ல, பலகீனமான மிஸ்கீன்கள் கொஞ்சம் பேரை தேடணும். அக்கபாண்டா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அக்கபாண்டா என்ன? நிறைய நன்மைகளை செஞ்சு சொர்க்கத்துக்கு போகணும். அப்படியா? பக்கு ரக்கபா, அடிமையை உரிமையை விடுதலை செய்யும். பசீண்டு கேட்டு வார நாள்ல சாப்பாடு விடும். எத்தீமன் தாமக்கிறவா, அந்த சாப்பாடு உடுக்கிறது எங்க இருக்கணும்? அனாதையா இருக்கணும். குடும்பத்துக்கு அனாதைய பெஸ்ட் கடை. மிஸ்கீனன் தாமக்கிறவா, இந்த பேமெண்ட் ஓரத்தை படுத்து திரியிற அந்த மிஸ்கீன்களை தேடிப்போ. அப்படின்னு என்ன? பேமெண்ட்ல மழை பெய்ய போகல பொலித்தின காலை போட்டுக்கொண்டு படுப்பாங்க. மழை ஓவரா பெய்ய போகல அப்படி எழும்பி சைட்ல அப்படி சுருக்கிக்குவாங்க. இடம் இல்லை. இப்படி அகல தேடிப்படி உன மகண்ட வலிமா என்ன? பெரிய கோட்டு சூட்டும் போட்டவங்க மட்டும்தான் வரணும்னு நாங்க நினைக்கிற இல்ல. ஓகே, வரட்டும். இந்த மிஸ்கி கொஞ்சம் அப்படியே ஒரு ரவுண்ட் போகும், ஒரு 10 பார்சலை கட்டுங்க, அப்படி கொண்டு வைத்து கொடுங்க. ஏ தெரியுமா? உணர்வு, அல்லாஹ் வியந்து பேசுற உணர்வு. கொண்டு வைத்து குடிச்சிட்டீங்களா? இப்ப அந்த பார்சலை எடுக்கிறவன் தொழாதவனா இருப்பான், ஒன்றுமே இல்லாத இருப்பான். ஒன்று செய்வான் தெரியுமா? நல்லா இருப்பீங்க, எவ்வளவு காலத்துக்கு இப்படி ஒரு சாப்பாடு, உங்களுக்கு ஒரு துவா செய்யணுமே, அந்த துவா அல்லாத பெருமதி ஆயிடும். உணர்ற பார்க்கணும். நான் மட்டும் தின்னணும், நான் மட்டும் குடிக்கணும், நான் மட்டும் எடுக்கணும், நான் மட்டும் இல்ல, அடுத்தவனையும் பாரு. இதான் இஸ்லாம். ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு உணர்வு மதிச்சாங்க தெரியுமா? அது ஒரு தனி. நான் இப்ப சொன்னேன், அல்லாஹ் மதிக்கிற உணர்வுகளை சொன்ன ரசூலுல்லாஹ் உணர்வுகளை மதிச்ச நிலைமையை பார்த்தா சுபஹானல்லாஹ். எங்கு பிலாலோ அங்கு அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பார். பிலால் யாரு? ரலியல்லாஹு அன்ஹு. பெரிய நல்ல பேசுறோட நல்ல ஆளுமையோட சும்மா அப்படி இருந்தவரா? இல்ல. ஆனால் இன்றைக்கு பிலால் என்றால் பின்னுக்கு ரலியல்லாஹு அன்ஹு அடைமொழி ஒன்று வருதே. பிலால், நான் பிலால்னு சொல்லிட்டு போன உங்களை எப்படி இருக்கும்? என்ன நான் மொட்டையும் பயம் பண்ண ரலியல்லாஹு அன்ஹு. நீங்க யோசிப்பீங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, பிலாலே உட செருப்பு சத்தன சொர்க்கத்துல நான் கேட்கிறப்பா, என்ன செய்தி? சுப்ஹானல்லாஹ். பிலால், உங்களோட செருப்பு சத்தத்தை நான் கேட்கிறேன். யார சொல்லலாம்? பெருசா ஒன்றும் இல்ல, உழு எடுத்தா உழுக்கு 2 காத்துல, அதனாலதான் நான் கேட்கிறேன். நாங்க சொல்லலாம்.
எங்க உயர்வு எங்க தாழ்வு எப்படி நாங்க நினைக்கிற ரொம்ப அஷர் வாகபர் மத்ஃபூம் பில் அப்வாப் லவ் அக்ஸம அல்லாஹ் லா அபர்ரா. பிஜாமா சாரத்தோட டி-ஷர்ட்டோட ஒருத்தனை கண்டா, ஜம்பரோட ஒருத்தனை கண்டா, பள்ளிகளுக்கு ஜம்பர் எடுத்து முழங்காலுக்கு கீழுக்கு மறைச்சி வந்து என்ன இதெல்லாம் அழகா மறைச்சி தொண்ணூறு ஒருத்தனை பார்த்தோம்னா ஏதோ ஒரு வித்தியாசம் என்னோட பார்வையில. பிஜாமா சாரத்தோட டீச்சர் போட்டு வந்தா அவன வித்தியாசம். கோட்டும் சூட்டும் போட்டு பிராடோல வந்தாங்கன்னா அவரு பெரியவர். டிப்பாவோட தலப்பாடு வந்தாங்கன்னா அவர் பெரியவர். நான் யார தீர்மானிக்கிற ரஸ்மி ஷாஹித் யாருன்றது படைச்சவனுக்கு தான் தெரியும். அல்லாஹ் எங்களை உயர்த்தி வைக்கணும், இன்மையில உயர்த்தி எல்லாம் மறுமையை உயர்த்தி வைக்கணும். அப்படிதான் நாங்க கேட்கணும். நாங்க வெளித்தோற்றத்தை தான் பார்க்கணும். எத்தனையோ பரட்டை தலையர்கள். பரட்டை தலைன்ற என்ன பயணம் போக்கள் அங்கிங்க முட்டியெல்லாம் பறந்துக்கும், எண்ணெய் வச்சு வாடுற அளவு இல்ல வியாகுலமாய்க்கும். வாகபர் புழுதி படிந்த தோற்றத்துடையவர்கள். மத்ஃபூம் பில் அப்வாப் வாசல் கதவை தட்டினா நீங்க திறந்து பார்த்துட்டு தொலைஞ்சு போங்க அப்பா இங்க வந்து அப்படி சொல்லக்கூடிய தோற்றத்துடையவர்கள். ஹதீஸ பாருங்க, பரட்டை தலையர்கள், புழுதி படிந்த உருவத்தை உடையவர்கள். உங்களோட பெல்ல அடித்தா வாசல் கதவை தட்டினா நீங்க திறந்து பார்த்தா வாங்க இருங்க டீ நுடிப்போம் அந்த தோற்றம் எல்லாம் இல்ல. திறந்து பார்த்தோட அரிச்சாட்டிய மனுஷரு போங்கப்பா போறதுக்கு என்று சொல்லக்கூடிய தோற்றத்துடையவர்கள். லவ் அக்ஸம அல்லாஹ் லா அபர்ரா. யா அல்லாஹ் நாட்டுக்கு மழை இறக்கு ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த குமர்காரியத்தை நிறைவேற்று ரஹ்மானே, யா அல்லாஹ் இந்த கிட்னி கேஸாம், யா அல்லாஹ் நீயே கைய தூக்கியால நிறைவேற்றியே தீருவான். யாருக்கு மதிப்பு? நல்ல உணர்வுக்கு மதிப்பு. யாருன்னு எங்களுக்கு தெரியா. ரப்பு பாக்குற ஸ்டைல் வேற, நாங்க பாக்குற ஸ்டைல் வேற, நாங்க பாக்குற அமைப்பு வேற. அல்லாஹ் லைஃப்ல பாருங்க, ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் அஸ்ஸாபு சுஃபாக்க திண்ணை தோழர்களோடு வாழ்ந்தாங்க. 70-73 பேர் இருந்தாங்க. பால் கிடைச்சா குடிச்சுக்கொள்ள, ஈச்சமரம் கிடைச்சா திண்டு கொள்ள, தண்ணி கிடைச்சா குடிச்சுக்கொள்ள, இல்லைன்னா ஹதீஸ பாடமாய்க்கொண்டு பேசாம இருக்கிறதான் வாழ்க்கை. திண்ணை தோழர்கள். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் உணர்வை பார்க்கிறான். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் ஜுலைபீப்னு ரவிச்சோரை பார்த்துட்டாங்க. ஜுலைபீப் என்ன கல்யாணம் முடிக்கலையாண்டாங்க. எனக்கெல்லாம் யாரு அரசுல பொண்ணு எங்கள்ட்ட எந்த பேசினா டிவில ஆளுமையும் இல்லை ஒன்றும் இல்லை. ஐயோ அப்படி சொல்ல போ அந்த வீட்டுல போய் கேளுனாங்க. இவர் அடிச்சு பிடிச்சு ஓடினார். ஜுலைபீப் ரசூலுல்லாஹ் பெய்த்து கதவை தட்டினா திறந்து பார்த்தா இவர் வெளியே நிற்கிறார். என்ன உங்களோட மாட ரசூலுல்லாஹ் பொண்ணு கேட்க முடிச்சுடுவோமே என்றார். இல்ல எனக்கு உங்களுக்கா பாப்போம் அப்படின்ற மாதிரி. உடனே உள்ளுக்கு பெண் குரல் சொல்லிச்சான். இல்ல வாப்பா அல்லாஹ்வோட தூதர் தான் பேசுறேன்னு நான் ஓகேண்டா. ஜுலைபீப் ரஸியல்லாஹு அடிச்சு பிடிச்சு ஓட்டி வந்தார். குதூகலம், ஆஜருக்கு சந்தோஷம். ரசூலுல்லாஹ் என்ன ஜுலைபீப் பெரிய சந்தோஷமா இருக்கிற சம்மரிச்சிட்டார். ஓம் யார சொல்ல சம்மரிச்சிட்டார். சரி இவ்வளவு குதூகலமா இருக்கிற மகருக்கு என்ன செய்ய போறோம்? பெரிய ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் இந்த கேடு நாட்டுல கலெக்ஷன் பொம்பளைகளுக்கு தானே, அங்க ஆம்பளைகளுக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு துண்டை விரித்தாங்க, போட்டுட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. சரி கொடுத்தாங்க. எந்த அளவு கொடுக்குறாங்க பாருங்க. இதை எடுத்துக்கொண்டு போ, மகருக்கு வச்சுக்கோ, வலிமாக்கு வச்சுக்கோ. எடுத்துக்கொண்டு வைத்து பண்டை மாட்டுச்சுரா. பொம்பளைக்கு தேவையான எடுக்கிறார், இவர் தேவையான எடுக்கிறார். புது காலம் சந்தோஷம் மனுஷன் வாழ்க்கையில முக்கியமான கட்டமே. எடுத்துக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்க போக்கல உஹதுக்கு வாங்க, உஹதுக்கு வாங்க, உஹது யுத்தத்துக்கு வாங்கன்னு ஒரு சத்தம். எல்லாம் ரிட்டன் கொடுத்தாரு. ஒரு குதிரையை எடுத்தார். குதிரை எடுக்கிற அளவுக்கு இதுல புடுத்திக்குது. ஒரு குதிரை எடுத்தாரு, கடிவாளத்தை பிடிச்சாரு. இன்னொரு அறிவிப்புல வாள் எடுத்தாரு. குதிரை வாழையை பிடி கடிவாளத்தை பிடி இழுத்து கொண்டே வந்தாராம். வீட்டு முன்னுக்கு நின்று, பெண்ணே அல்லாஹ்வோட தூதர் முன் தந்தை நிச்சயித்துட்டாங்க, நான் போறேன், போர்க்களம் வந்தா பாப்போம். இந்த மாதிரி சில வரிகளை சொன்னார். போனார், சகிதானார். இதெல்லாம் முடுங்க. உணர்வ மதிச்ச நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ங்க. உஹது யுத்தம் டெஸ்டுக்கு வெற்றி போறது தோல்வி தானே. ரசூலுல்லாஹ் உஹதுக்கு வெளியில நிக்கிறாங்க. தோழர்களே ஜனாசாக்களை பார்த்தெடுங்க, உன்னை விட்டுடாதுங்க, பார்த்தெடுங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஓம் யா ரசூலுல்லாஹ். எல்லா ஜனாசாக்களை எல்லாம் எடுத்தாச்சு. ஒன்று விடுபடல, ஒன்று விடுபடல. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க ஒரு பார்வை. வலாக்கின் அப்துல் ஜுலைபீப் இன்னும் ஜுலைபீபை காணலேன்னாங்க. ஹதீஸ் அறிவிக்கிறார். அடே ஜுலைபீப் தெரியுதாரு, இவ்வளவு இடம் கொடுத்து தேடுற அளவுக்கு, ரசூலுல்லாஹ் இவ்வளவு பேசுற அளவுக்கு. இப்ப ஓர்டர் போட்டு பையத்தை பார்க்க சொல்ற ரசூலுல்லாஹ் இப்ப அல்லாஹ்வோட தூதர் போர்க்களத்துக்கு போனாங்க. ரசூலுல்லாஹ் போறாங்க, ஜனாசாக்களை பார்த்தாங்க, நீக்கினாங்க. கத்தல சபன் சும்ம குத்தில் ஓகமா காலை சாதசலாம் 7 பேரை கொண்டுட்டு 7ஆவதாக ஷஹீதாயிக்கிறாரு. 7 பேரை கொண்டுட்டு ஷஹீதாயிக்கிறார். ஜுலைபீப் 2 கையும் இல்ல, வெட்டப்பட்டுருச்சு.
அல்லாட தூதண்ட கையை ஜிலேபியின் கையாக கட்டும், முதுகு பக்கமாக கையை போட்டு தூக்கி அணைச்சி, இவர் யாரு? உணர்வை புரிந்த தலைவர். நெஞ்சோடு அணைச்சி அந்த மின்னி வானமின் ஓக்கமா காலி சொன்னாங்க, ஜிலேபி நான் ஓண்டால் நீ ஏண்டால், நீ ஏண்டால் நான் ஓண்டால், நீ என்னை சார்ந்தவன் நான் உன்னை சார்ந்தவன் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க ஜனாசாவை தூக்கி கொண்டு வைத்து ரசூலுல்லாஹ்ட கையால கபருக்குள்ள வச்சாங்க. இது எதை சொல்லுது தெரியுமா? உணர்வை பார்த்தாங்க. சாப்பிடாமக்கு வந்தால் வயிற்றை பார்த்தே உணர்ற மக்கள் இருக்கிறாங்க. சுவரா சாப்பிட்டு இல்லை உணர்றாங்க, ஒண்ணு திண்டில உணர்றாங்க. உங்களுக்கு தெரியுமா சமூகத்துல எப்படி பார்க்கணும் தெரியுமா? ரப்பு படிச்சு தாரான், யஹ்ஸபுஹுமுல் ஜாஹில் அக்னியா மின தஅஃபுஃப் தஅரிஃபு பிஸீமாஹும் லா யஸ்லுன الناس இல்ஹாபா. சில மக்களை நபியே முகசுபாவத்தை கொண்டு அடையாளம் காணும். என்ன? ஒருத்தோட பிராட ஒட்டி இருக்குது, வீடு பெலஸ் மாதிரி இருக்குது, வெளியில பேசிக்கொள்றாங்க, பிசினஸ் எல்லாம் டவுனா, கார் ஒன்று இருக்குது, ஊட்டையும் விற்க போட்டிருக்கா, காரையும் விற்க போட்டிருக்கிறான். அயம் பண்ணி கொடுத்துக்கொண்டு வாராரு, அவர் அயம் பண்ணி கொடுத்துட்டு வாராரு. அவர் அயம் பண்ணி கொடுத்துட்டு வார கொஞ்சம் கிட்ட வாய் கேட்கணும், சாப்பிட்டீங்களா? கௌரவ பிச்சைக்காரர்கள். பிச்சைக்காரன் ஆயிட்டான். கௌரவம் ஏ தெரியுமா? அள்ளி கொடுத்த கை, வட்டி ஏதாலே அள்ளி கொடுத்த கை இன்றைக்கு எப்படிதான் கேட்கிறேன். இப்ப எல்லாம் சொல்ற யஹ்ஸபுஹுமுல் ஜாஹில் அக்னியா மின தஅஃபுஃப். அவங்களோட பரோபகார தன்மையால, தாராள தன்மையால மூடர்கள் மடையர்கள் நினைப்பாங்களாம் இல்ல வசதியா இருக்கிறேன்னு நினைப்பாங்களா? இல்ல, தஅரிஃபுஹும் பிஸீமாஹும். நபியே நீங்க அடையாளத்தை கொண்டு, முகசுபாவத்தை கொண்டு வழங்குங்க. லா யஸ்அலுன الناس இல்ஹாபா. மக்கள்கிட்ட பேர் எனக்கு பஞ்சம், எனக்கு வறுமை, எனக்கு கஷ்டம், தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. இவங்க அடையாளம் கண்டுக்கோங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். ஆக சகோதரர்களே, சுருக்கமா வழங்குங்க. யார் உயர்ந்தவன், யார் தாழ்ந்தவன், யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் பொல்லாதவன் எங்களுக்கு தெரியா. உணர்வை மதிக்கோணும். முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி ஒரு செய்தியை சொல்றாரு. இது மட்டும் சொல்லி முடிக்க, முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி ஒரு செய்தியை சொல்றாரு. நாங்க யாரையோ பார்க்கிறோம், உயர்வு தாழ்வா நினைக்கிறோம். இல்ல, தெரியா. வாழ்ந்த காலம் மிச்சம். அல்லாஹ்வுடைய என்னை பொருந்திக்கொள்ளணும். முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹி ஒரு செய்தி எழுதுறாரு. ஹதீஸ்களுக்கு சரியான சனத் அறிவிப்பால் வருஷம் வார மாதிரி சம்பவங்களுக்கும் வரும். நான் என்ன கண்ணால கண்டேன்னு எழுதுவாரு. மதீனால வெப்பம் உண்டு, அப்படி வெப்பம், பூமி வெடிச்சு கீறுகிற, பாலமா வெடிச்சு இருக்குது. கண்ணுக்கு பார்க்க ஒட்டகங்கள், மாடுகள் செத்து மடியுது, ஆடுகள் செத்து மடியுது. மழை தேடி தொழுத மலை மரங்கள்ல என்ன செய்யறேன்னு விளங்கல்ல. நான் ஒரு நாள் இரவு நேரம் மஸ்ஜித் நபவியில இருக்கிறேன், தூணுக்கும் மறைந்திருக்கிறேன். ஒரு மனிதர் வந்தார், தன் சால்வையை போர்வையை சரி செய்து ஷோல்டர் ரெண்டை மூடினார், 2 ரக்காத் தொழுதார், கையை தூக்கினார். நான் சொன்னேன் மனசுக்குள்ள, மஜ்னூன், பைத்தியகாரன், ஏடா இங்க தொழுகிறீர்கள்? சுன்ன தூட்ட தொழுங்களேடா, இதுக்கு இங்க வரணுமா? பள்ளிக்கு வரணுமா? வீட்டுல தொழுது கேளுங்களே. நான் மனசுக்குள்ள சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கையை தூக்கினார். வெப்பம் உண்டு, அப்படி வெப்பம். யா அல்லாஹ் ரஹ்மானே, மழையே இருக்கு ரஹ்மானே, மழையே இருக்கு ரஹ்மானே. நாட்டுல மழை இல்ல, பஞ்சம், மக்கள் செத்து, மிருகங்கள் செத்து மடியுது. அப்படி மாதிரி கேட்க ஆரம்பிச்சார். உயில் கூட்டம் சேருது, இடி முழக்கம் ஏற்படுது, மழை கொட்ட ஆரம்பிக்குது. அல்லாமே சத்தியமே, கண்ணால நான் பார்க்கிறேன். முஹம்மது இப்னு முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹ் சிறந்த ஹதீஸ் கலை அறிஞர் சொல்ற, என் கண்ணால நான் பார்க்கிறேன், மழை கொட்டுது. அல்லாமே சத்தியம். இந்த மழைக்கு பின்னால் அந்த மனிதன் துஆ தான். யா அல்லாஹ், தப்பா நினைச்சிட்டேனே, இந்த மனுஷன் துஆவால தானே மழை பெஞ்சிச்சு, நான் தவறா நினைச்சிட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னு துஆ கேட்க மழை நிக்குது. அந்த மனிதர் போறார். நானும் பின்னால போய் அந்த இடத்தை பார்த்து கொண்டேன். அடுத்து நான் நண்பகல் நேரம் அந்த இடத்தை நோக்கி நான் போறேன். அந்த மனிதர் சில செருப்புக்களை வைத்து தைத்து கொண்டிருந்தார். யார் இந்த துஆவால மழை? செருப்பு தைக்கிற வேண்டிய துஆவால மழை. எத்தனையோ பரட்டை தலையர்கள், எண்ணெய் வச்சு வார வக்கில்ல, புளி படிஞ்ச தோட்டம், வீட்டு வாசலுக்கு வந்தா துரத்தி அனுப்ப வேண்டிய தோட்டம். தெரியா எங்களுக்கு யார் உயர்வு யார் தாழ்வு எங்களுக்கு தெரியா. உறவுகளே, சத்திய கொள்கையில் இருக்கிறோம்.
ஏகத்துவத்தில் இருக்கிறோம். தர்பியா பக்கங்கள் நிறைய மாற்றம் அடையிடும். யாருக்கு விரல் நூட்டப்படாது, யாரையும் இழிவா பார்க்கப்படாது, யாரையும் மோசமா பார்க்கப்படாது, யாரையும் ஹிண்ட் அடிக்கப்படாது, யாரையும் வெள்ளி நகையாடப்படாது, யார் யாருக்கிட்ட உயர்வு எங்களுக்கு தெரியா. மொத்தத்துல உணர்வை மதிப்போம். ஒரு மனுஷன் கஷ்ட நஷ்டங்களை பங்கு கொள்வோம். உணர்வை மதிப்பதை இஸ்லாம் தூண்டுது. உணர்வு என்பது தனி மனிதன் உள்ளத்துல வரக்கூடிய எழக்கூடியது உணர்வு. அந்த உணர்வு அல்லாஹ் அங்கீகரிக்கும் உணர்வாக இருக்கணும். அல்லாஹ் அங்கீகரித்த உணர்வுகள்ல சிலதை உங்களோட பேசினேன். குர்ஆன் இன்னும் நிறைய வரலாறுகள், ஹதீஸ் நிறைய வரலாறுகள். அதுதான் நோக்கமல்ல பேசினது. என் வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில வரட்டும். வல்லம ரப்புல் ஆலமீன் பேசி என்னையும் கேட்டு உங்களுக்கு கபூல் செய்து கொள்வானாக. அல்லாஹு தஆலா விரும்பிய நல்லடியார்கள் மேலருவல்ல ஆக்கியருவானாக. இஹ்லாஸான மன தூய்மையான வாழ்வை வாழ்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்தருவானாக. வாழ்ந்த காலத்தில் நிறைய பாவங்கள் நடந்திருக்கும். அந்த பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து என்னுடைய இஹ்லாஸ் அல்லாஹ் ஏற்றி விரும்பக்கூடிய நல்ல மனிதர்கள் வாழ்ந்து முடியக்கூடிய அந்த வாய்ப்பையும் உணர்வுகளை புரிந்து நடக்கக்கூடிய நல்ல மனித நேயத்தை வல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருவானாக. அக்கூடு கௌலி ஹாதா வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. இதுவரைக்கும் குர்ஆன் வியந்து பேசும் மனித உணர்வுகள் என்ற அழகான ஒரு உணர்வுபூர்வமான நிறைய தகவல்களை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நாமும் அப்படியான வரலாற்று துணுக்குகள் ஊடாக உணர்வுகளை பெற்று நாமும் நமது உள்ளங்களை நெறிப்படுத்தி அழகான முறையில் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு புனிதமான வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்ற அழகான ஒரு உபதேசத்தை இதுவரைக்கும் தந்த அஷேக் ரஸ்மி ஷாஹித் அமீனி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அருள் பாலிப்பானாக. ஆகவே இதெல்லாம் உபதேசமாக நாங்கள் கேட்டோமோ அதெல்லாம் உள்ளத்தில் பதித்து வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் தௌஃபீக் செய்வானாக. அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி தியாகத்தோடு நேரத்தை காலத்தை ஒதுக்கி, அதாவது நேரம் பிஸிக்கு மத்தியிலும் அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருந்து நாம் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று வந்த உங்களை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டிய சில திட்டமிடல்களை ஏசிடிஜியுடைய தாவா குழுவினர் வழங்கி இப்படி நாம் செய்த மக்களை இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி நிறைவாக எடுப்போம் என்ற ஆலோசனை வழங்கிய ஏசிடிஜே தாவா குழு சகல அங்கத்தவர்களுக்கும், அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி சிற்றுண்டிகளை வழங்கிய சகோதரர்கள், பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக செலவழித்து வரக்கூடிய மக்களுக்காக வேண்டி ஏதோ அவரால் முடிந்த ஒரு தேநீர் ஒரு சோட்டிஸ் என்ற அடிப்படையில் வழங்கிய அவருக்கும் அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தில் பரக்கத் செய்வானாக. அப்படியான சிற்றுன்றி அந்த உதவிகளில் உங்களோட பங்களிப்பும் நீங்க சேர்த்துக்கொள்ளலாம். முடிந்த உதவிகளை வழங்கி வரக்கூடிய மக்களுக்காக வேண்டி உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த உபதேசத்தை நீ கேட்டிருப்பீர்கள். ஒரு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ 5000 ரூபாவோ எவ்வளவு கொடுத்து வரக்கூடிய மக்களுக்கு நானும் எனது ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கின்றீர்களோ அதற்கேற்ப அல்லாஹ் தஆலா பன்மடங்காக உங்களுக்கு பொருளாதாரத்தை வழங்குவான். அந்த அடிப்படையில் அந்த உதவியை வழங்கிய சகோதரர்களுக்கும், அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி தேநீர் வசதிகளையும் ஏனைய வசதிகளும் செய்து கொடுத்த ஏசிடிஜே நிர்வாக அங்கத்தவர்கள் ஏனைய உறுப்பினருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் பாலிப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. இத்தோடு நாம் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். போகும்போது சதக்கா பெட்டி வெளியே இருக்குது, முடிஞ்சவங்க அதையும் செஞ்சு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ்.